அன்புள்ள கடகராசி அன்பர்களே, ஜனவரி மாத ராசி பலன்கள். ஜனவரி மாதம் உணர்ச்சி ரீதியாக தீவிரமாக இருக்கும். பணி புரிபவர்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். செலவுகளை கட்டுப்படுத்தினால் நிதி நிலைமை மேம்படும். திட்டமிட்டு செலவு செய்தல் வேண்டும். அனாவசிய செலவுகளை தவிர்த்தல் வேண்டும். உணர்ச்சி ரீதியான நேர்மை பிணைப்பை வலுப்படுத்தும். கடந்த கால பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். இம்மாதத்தில் உணர்ச்சி ரீதியான மன அழுத்தம் தூக்கத்தை பாதிக்கலாம். சரியாக உறங்க முடியாது. ஆகவே இம்மாதம் சிறப்பாக இருக்க உணர்ச்சிகளை சமநிலையில் வைத்துக்கொள்ள முயல வேண்டும். தியானம், யோகா போன்றவற்றை பயில வேண்டும். கடகராசினருக்கு 2 கேது, 6ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், அஷ்டமத்தில் ராகு, 9ல் சனி, விரய ராசியில் குரு வக்கிரம், லாபஸ்தானத்தில் சந்திரன். ஆக கடக ராசினருக்கு விரய ராசியில் குரு பகவான் இருப்பதால் விரயங்கள் மேம்படும். எதிர்பாராத வகையில் பல செலவுகள் உண்டாகும். குடும்பத்தில் அவ்வப்போது கணவன் மனைவி இடையே சிறு உரசல்கள் வரலாம். பேச்சில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படும். வீட்டில் உள்ள மூத்தோர்கள் பெரியோர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சிறு உடல் நோய் என்றாலும் மருத்துவரை சென்று சந்திப்பது நல்லது. உத்தியோகத்தை பொறுத்தவரை தற்சமயம் சூரியன், செவ்வாய் சாதகமாக உள்ளனர். நல்ல புகழ் பெறுவீர். உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவர். சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் கிடைக்க வாய்ப்பு உண்டு. தொழில் வியாபாரத்தில் தற்சமயம் நன்மைகள் நடைபெறும். லாபம் பெருகும். இருந்தாலும் இன்னும் சில நாட்களுக்கு அகலக்கால் வைக்க வேண்டாம். அதிக முதலீடுகள் வேண்டாம். அரசியல் துறை சம்பந்தமான கிரகங்கள் சூரியன், சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் அரசியல் துறையில் புகழ் பெறுவீர். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். மக்களிடையே ஒரு மாணிக்கமாக திகழ்வீர்கள். கலைத்துறை அன்பர்களுக்கு பட வாய்ப்புகள் சினிமா நடிகர் நடிகைகளுக்கு குறையலாம். தயாரிப்பாளர்களுக்கு பண உதவிகள் கிடைப்பதில் தடங்கள் உண்டாகலாம். ஐடி பத்திரிகை துறை அன்பர்களுக்கு கவனம் தேவை. சிலருக்கு வேலை இழக்கலாம். மாணவர்கள் நன்றாக படித்தல் வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது. கடகராசினர் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். பாபாவுடைய ஸ்ரீ சாய் சத் சரிதம் புத்தகத்தினை வாங்கி படியுங்கள். வியாழக்கிழமை தோறும் பாபா கோயிலுக்கு சென்று வாருங்கள். திருமணம் ஆகாத பெண்கள் திருப்பாவை பாராயணம் செய்யலாம். கன்னிகைகளுக்கு நல்ல வரன் அமைய, திருமணம் அமைய அபிராமி அந்தாதியில் உள்ள 17வது பாடல் அதிசயமான வழி உடையாள் என்ற பாடலை மனமுருகி பாடுங்கள். உடலில் இருக்கும் நோய்கள் விலக மணியே மணியின் ஒளியே என்ற அபிராமி அந்தாதி பாடலை 24வது பாடலை மனமுருக பாடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.